வணக்கம் ஜீவா. சிந்தனை செல்வன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதை நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட சாராம்சம் என்ன சொல்ல வருகிறார்? இல்ல, அவர் ஒரு ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களிடம் ஆதரவு கேட்பவர்கள் முதல் எங்கள்கிட்ட கூட அவர் பார்க்கல அப்படிங்கிறது தான். இது நேற்றே கூட அரசியல் மட்டத்தில் ஒரு பேசு பொருளாச்சு. ஏன்னா ஆளுநரை போய் பார்க்கிறாரு, அதுவுமே ஒரு ப்ரொசீஜர் இல்லாம பண்ணாருன்னு ஒரு பார்வை வந்தது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கட்சியை ஆதரவு கேட்கறவங்க முத்தரசன்ட்டையும் பே சண்முகத்தையும் திருமாவளவன் அவர்களையும் நேர்ல சந்திச்சு ஒரு மாலை போட்டு சால்வு அனுபவித்து உட்காந்து ஒரு 1/4 மணி நேரம் உட்காந்து பேச மாட்டாரா விஜய்? அவரு என்ன, அவர் ஆட்சி, அவர் முதலமைச்சர் தானே எல்லாத்தையும் போய் கேட்கிறாரு. அவர் தேவை கூட வர மாட்டாரா அவரு? அது ஒரு சரியான பார்வை தான். அதாவது இப்ப ஆனானப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் மூப்பனார் ஜெயலலிதாவோட கூட்டணி கூடாதுங்கிறதுக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா ராமதாஸ் மூப்பனாரெல்லாம் போய் 2001 தேர்தலை பார்த்தாங்க இல்லையா? ஜெயலலிதா அம்மையார் மீது சொல்லுவாங்க அவங்க ரொம்ப ஈகோவா இருப்பாங்க, அவங்களாம் யாரையும் பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனா அவங்களே ஒரு தேர்தல் தேவை, கூட்டணி எப்படியாவது திமுக விழுத்தணுங்கிறதுக்காண்டி அவங்க அப்படி ஒரு வேலையில ஈடுபட்டாங்க இல்லையா? இவருக்கா இப்ப அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நெருக்கடியான கட்டம் இருக்கு. மக்கள் உங்களுக்கு 108 சீட்டு தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிகமான பேர் உங்க கட்சிக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த வாக்களித்த விதம், வாக்களித்த முறை, வாக்களிப்பவர்களின் புரிதல், இது நமக்கு தனிப்பட்ட விமர்சனம் இருக்கு. அது வேற, அது தள்ளி வைங்க. எப்படினாலும் இன்னைக்கு இவர் தான் அதிகமான எண்ணிக்கை பெற்ற ஒரு சட்டமன்ற கட்சியா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இப்ப ஆளுநர் பிஜேபி பின்னாடி இருந்துகிட்டோ இல்ல காங்கிரஸோட சேர்த்ததுனாலயோ ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை விளையாட்டு காமிக்கிறாங்க, உங்களை எடுத்துக்க முடியாதுங்கிறாங்க. ஆக்சுவலி ஆளுநர் அப்படி சொல்லக்கூடாது. அதிகமான எண்ணிக்கை இருந்தா முதலமைச்சர் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணி அவர் ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம் ஆட்சி எப்படிங்கிறத. ஆனா ஆளுநர் இப்படி பண்றாரு. சரி, இப்ப இந்த நிலையில் நீங்க ஒரு ஆன்டி பிஜேபி கான்செப்ட் தான் எனக்கு வேணும், பிஜேபி அலைன்ஸ் வேணான்ட்டு நீங்க பிசிகா இடதுசாரிகள் இவங்க கிட்ட உங்களுடைய உதவி கேட்கறீங்க. நீங்க உதவி கேட்கிற நிலையில இருக்கிறீங்க, அவங்க கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. கூட நீங்க பார்க்க மாட்டீங்களா? சிந்தனை செல்வன் தன்னோட அறிக்கை வாயிலாக சொல்றாரு, வாட்ஸ்அப் மூலமா வெறுமன ஆதரவு கோரிக்கையை மட்டும் அனுப்பிச்சு வச்சுட்டு 2ஆம் கட்ட தலைவர்களை அனுப்பிச்சு ஆதரவு கேட்கறது என்ன விதமான அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. கலைஞர் ஜெயலலிதா கூட இப்படி பண்ணது இல்லைங்க. கலைஞர் ஜெயலலிதா ராமதாஸ் இவங்க எல்லாம் கூட யாரா இருந்தாலும் வருவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க சந்திக்கிற எல்லோருமே உங்களுடைய அரசியல் முதிர்ச்சி பெற்றவர்கள். 2 எம்எல்ஏ வைத்திருக்கக்கூடிய திருமாவளவனுடைய அரசியல் அறிவுல நீங்க கால் தூசி கூட வரமாட்டீங்க. யதார்த்தம் அதுதான், அது உங்களுக்கே தெரியும். அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து 1 மணி நேரம் பேசுவாரு, தனித்தமிழ்நாடு வேணுமானு ஒரு 2 மணி நேரம் பேசுவாரு, ஏன் ஈழ பிரச்சனைன்னு சொல்லி 3 மணி நேரம் பேசுவாரு. அவர் பேசுறத பொறுமையா உட்கார்ந்து உங்க ரசிகர்களால கேட்க முடியுமான்னு கூட தெரியாது. அப்பேற்பட்ட தலைவரை நேர்ல போய் பார்த்து, அண்ணே தம்பி முதலமைச்சர் ஆறானே, வாங்கண்ணே, மற்ற கட்சியில் மாதிரி இல்லாம தலித்துகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறோன்னே, உங்களுடைய சாதி ஒழிப்பு அரசியல் எனக்கு பிடிக்கும்னே, நானும் தமிழ் தேசியம் பேசுறேனே, அண்ணே நானும் பிஜேபி எதிர்க்கிறேன்னு உட்காந்து ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசினா என்ன, அவர் நெகிழ்ந்து போவார்ல, மகிழ்ச்சி அடைவார்ல. ஒரு சால்வியை போட்டு அவருக்கு 2 புத்தகங்களை பரிசீலிச்சு, இப்படிலாம் பண்ணக்கூடாதா? இந்த அடிப்படை கூட இல்லை. இதே மற்ற கட்சியா இருந்தா எவ்வளவு பண்ணுவாங்க? இன்னைக்கு தமிழ் அன்சாரி வெற்றி பெற்றுட்டு முதலமைச்சர் தோத்துட்டாரா, நான் வேணா இதை ரிசைன் பண்றவாங்கிற அளவுக்கு கேட்கிறாரு. அவர் ரிசைன் பண்ண மாட்டாரு, ரிசைன் பண்ண முதலமைச்சர் விட மாட்டாருங்கிறது வேற விஷயம். பட் இதெல்லாம் எவ்வளவு ஒரு மாண்பு, அதாவது சட்டம் கிடையாதுங்க, இதெல்லாம் கண்டிப்போ மேண்டிடேட்டோ கிடையாது. அதை தாண்டிய ஒரு தனி மனித பண்பு. ஆளுநரை பார்க்கும்போது கூட ஒரு சால்வை எடுத்துட்டு போல, ஒரு வணக்கம் வைக்கல, நமஸ்காரம் பண்ணலன்னு சொல்றாங்க. ஆளுநரை பார்க்கும்போது இவருக்கு அந்த விஷயம் எப்ப எதுவுமே தெரியலையே. இவருக்கு ஒரு உதவி கேட்டு போறவரு இந்த நேரம் அறிக்கை விட்டா கேட்பாங்க? சந்திச்சு போட்டோ வெளியிட்டு பிரஸ் மீட் எல்லாம் வச்சிருக்கணும். நேரம் பிரஸ் மீட் வச்சு அண்ணன் திருமாவளவனோட சேர்ந்து நான் அண்ணன்ட்ட கேட்டிருக்கேன், எங்கள் ஆட்சிங்கிறது பெரியார் அம்பேத்கர் ஆட்சியா இருக்கும், எங்க கொள்கை தலைவர்கள் அவர்கள் தான், நாங்க பாஜகவுடன் போக விரும்பல, அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ போயிருப்பீங்களே, வேற மாதிரி ஆயிருக்குமே. பரவாயில்லையப்பா, விஜய் வந்தாலும் ஏதோ பிஜேபியோட ஆளுன்னு சொன்னாங்க, பட் திருமாவையும் இடதுசாரிகளையும் பாக்குறாரு அப்படின்னா பெரிய விஷயமா இருக்குல்ல. பே சண்முகத்தையும் முத்தரசனையும் நீங்க பனையூர்ல இருந்து இறங்கி பார்க்க மாட்டீங்களா? உங்களோட அவங்க வசதி குறைஞ்சவங்க, உங்க அளவுக்கு பணம் கிடையாது, உங்களை மாதிரி விசிலடிக்கிற கூட்டம் அவங்க பக்கத்துல இல்ல. பட் அவங்க எவ்வளவு பெரிய கொள்கைக்கு உயரிய கொள்கைக்கு சொந்தக்காரங்க, இடதுசாரி சிந்தனையாளர்கள், கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர்கள், எவ்வளவு பெரிய தொழிற்சங்க போராட்டம், எத்தனை தொழிலாளர்கள் வாழ்க்கையில அவங்க எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் அவங்கள போய் பார்த்து அவங்கள வணக்க வச்சா நீங்க என்ன குறைஞ்சு போயிருவீங்களா? உங்களுக்கு ஒரு தேவை இருக்கும்போது கூட நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. அப்ப அதை அவர் கேட்கறது கரெக்ட் தானே? சிந்தனை செல்வன் கேட்கறது கரெக்ட் தானே? இல்ல, மிக குறிப்பாக அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்தீட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பை பெரும் வகையில் பெருந்தன்மையாக கருத்துக்களை திரு விஜய் கையாண்டிருக்க வேண்டும்.
ஆனால் வெற்றி செய்தி வந்த மறுகணமே மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் என ஆணவத்தையும் பழிவாங்கும் மனநிலையும் வெளிப்படுத்தியது சரிதானா? மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி என 5வது தலைமுறை வாரிசு அரசியலை சுமக்கும் காங்கிரசுடன் கைகோத்து கொண்டு வாரிசு அரசியலை பேசுவதை விட நகைமுரண் வேறு எதுவும் இருக்க முடியுமா? திமுகவை ஒழித்து கட்டப்பட்ட மன்னராட்சி என பேசிவிட்டு திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி கொண்டுள்ள இடதுசாரிகளையும் விசிகாவையும் கூசாமல் ஆதரவு கேட்டு அழைப்பதில் என்ன வகை தர்க்க நியாயம் இருக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டிருக்காரு. ஆனா இத அவங்க ஆதரவு இந்த மாதிரிலாம் பேசும்போதே அண்ணன் திருமாவளவனும் இடதுசாரிகளும் சொல்லியிருக்கலாம். இதை சொல்றதுக்கு ஒரு 2 நாள் ஆயிருக்கு. அதனால அவர் கேட்கறது கரெக்ட் தானே. இப்ப நீங்க என்ன அரசியல் பேசுறீங்க? காங்கிரஸோட இவ்வளவு வேகமா போறீங்கன்னா காங்கிரஸ் இவ்வளவு நேரம் திமுகவோட தானே கூட்டணியில் இருந்தது. திமுகவோட ஓட்டை வாங்கி தானே ஜெயிச்சிருக்கு. ஆமா, தாவேகாவுக்கு எதிரான வாக்குகளை தான் காங்கிரஸும் வாங்கியிருக்கு. உங்க கேண்டிடேட் விஜய் கேண்டிடேட்டை தோக்கத்துக்கு தானே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கிறாரு. விஜய் கட்சி பற்றி அவங்களுடைய பிம்பம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கோபனா, பீட்டர் அல்போன்ஸ் போன்ற பீட்டர் அல்போன்ஸ் நீ எல்லாம் தீய சக்தின்னு சொல்லியிருக்காரு கிறிஸ்துமஸ் விழால. மணிப்பூர்ல கிறிஸ்துமர்களை கொடுமைப்படுத்தின பிஜேபியை பார்த்து கண்டனம் சொல்லாத நீ தூய சக்தியா தீய சக்தியான்னு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னாரு. எல்லாம் ரொம்ப வருஷம் இல்லைங்க, எல்லாம் 1 மாசம் 2 மாசத்துக்கு முன்னாடி. இப்ப இன்னைக்கு திடீர்னு நீங்க அந்த உங்களுக்கு தீய சக்தின்னு சொன்ன நீங்க திமுக தீய சக்தி, நீங்க உங்களை பார்த்து தீய சக்தின்னு சொன்னாங்க பீட்டர் அல்போன்ஸ். வீடியோ அதோட இருக்கு. இப்ப கிறிஸ்துமஸ் விழால சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமா இல்ல இப்ப இந்த சூழல்ல இப்ப விடுதலை சிறுத்தைகளிடம் ஆதரவு கேட்டிருக்காரு. அவங்களோட நிலைப்பாடை நாளை காலை அறிவிப்பதாக தொல் திருமாவளவன் கூறியிருக்க இந்த சூழல்ல சிந்தனை செல்வன் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதுவதை எப்படி புரிஞ்சு கொள்வது? இல்ல அது திருமாவின் குரலா தானே இருக்க முடியும். திருமாவின் குரலை மீறியா சிந்தனை செல்வன் சிந்திச்சிருவாரு. சிந்தனை செல்வன் என்பவர் விடுதலை சிறுத்தையினுடைய ஒன்றிய செயலாளர் கிடையாது. அவர் அதுல இன்டலெக்சுவல் கல்ட்டா இருக்கக்கூடியவர். ரவிக்குமார் மாதிரி அவர் விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கை வரையறை செய்யக்கூடிய ஒரு ஆளுமை. சிந்தனை செல்வன் ஒரு அடிப்படையில் எழுத்தாளர் அவர். அதனால அப்பேற்பட்டவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா திருமாட்ட இருந்து மாறுபட்ட கருத்தெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு. அதனால சிந்தனை செல்வன் ரொம்ப முக்கியமான நபர். ரவிக்குமார் மாதிரி அவரு விடுதலை சிறுத்தைகள்ல அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாருன்னா அது ரொம்ப சரியான கருத்தா தான் இருக்கும். இந்த கருத்தை மீறி திருப்பி விஜய்க்குலாம் அவங்க ஆதரவு தரமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். சிபிஎம்மும் இதுவரையும் விஜய்க்கு ஆதரவுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. மரியாதை நிமித்தமா விஜய் வந்ததை அவங்க வரவேற்று இருக்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க யார் வந்தாலும் நம்ம வரவேற்போம், ஒரு டீ காஃபி கொடுப்போம். அந்த அடிப்படையில தான் பார்த்துருக்கிறதா பாக்குறேன். பிஜேபி வந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில நாங்க சேர்றோம் அப்படிங்கிற அந்த கான்சியஸ் கூட விஜய் மீது அந்த நம்பிக்கையை எப்படி பெறுவாங்கன்னு தெரியல. நமக்கு கூட என்னைய பொறுத்தவரையும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையும் விஜயை தாங்க இப்ப முதலமைச்சர் ஆக்கணும் ஆளுநர். அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது. சட்டப்படி நம்ம ஒரு பத்திரிகையாளரா அதன் பக்கம் தான் நிக்கணும். விஜயோட கொள்கை மாறுபாடு வேற. நான் நேத்து கூட அதான் பாஜக இந்த நிலை வந்தா கூட பாஜக தான் முதலமைச்சர் ஆகணும் தமிழ்நாட்டுல. ஏன்னா அதிக எண்ணிக்கையில அவங்க இருந்தாங்கன்னா அதை நம்ம மறுக்க கூடாது. ஏன்னா இதை நம்ம மாத்திட்டோம்னா அடுத்தடுத்து பிஜேபி வலதுசாரிகள் செய்யற எல்லா இதையும் நம்ம ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும். தப்பான முன்னுதாரணம் ஆயிரும். நாளைக்கு விஜய் இப்படி வந்தப்ப நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு கேட்பாங்க. நம்முடைய இன்னைக்கு ஆளுநர் உடனடியா பண்ணணும். ஆளுநர் பிஜேபி விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எதையாவது வச்சு பண்ணலாமா? தமிழ்நாட்டை இதை வச்சு ஏதாவது செஞ்சுக்க முடியுமா? பிஎம் கேர் பிஎம் ஸ்ரீ மூலமா இந்தி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆளுநர் ஆட்சி குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு காஷ்மீர் மாதிரி ஏதாவது பண்ணலாமான்னு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய திட்டத்துக்கு எனக்கு வருத்தம்லாம் என்னன்னா நம்ம மக்கள் இப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டுல உண்டு பண்ணிட்டாங்களே, திமுக அல்லது அதிமுகன்னு இல்லாம இப்படி ஒரு குழப்படியை உண்டு பண்ணிட்டாங்களேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா இனி ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த மக்கள் தீர்ப்பே இறுதியானது. அதை மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்ப வேற வழி இல்ல. விஜயை பற்றி நம்ம முன்கூட்டியே சொல்றோம். இப்ப விஜய் மாதிரி ஒருத்தருக்கு இவங்க இவ்வளவு பெரிய சீட்டை கொடுத்துட்டாங்கன்னா இப்ப அவரை முதலமைச்சர் ஆக கூட நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் ஒண்ணு இருக்கு? நமக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ மக்கள் போட்டாங்க. போட்டுட்டு இப்ப பல மக்கள் புலம்புறாங்க. தேவையில்லாம என் குழந்தைக்காண்டி போட்டேன், என் பேத்திக்காண்டி போட்டேன்னு ஒவ்வொரு வீட்லயும் புலம்புறதெல்லாம் கேட்க முடியுது. நான் என்ன சொல்றேன், அதுக்கு நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் தமிழ்நாடு. அதனால அது எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டு, அது பிஜேபி அமித்ஷா விஜய்க்கான பாடு. அவங்க என்ன எப்படி பண்ண போறாங்க? ஏடிஎம்கே உடைச்சு கொண்டு வர போறாங்களா இல்ல வேற என்னெல்லாம் பிளான் பண்ண போகுது? பிஜேபி அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் விடாது. ஆன்டி பிஜேபி எல்லாம் விஜய் இருக்க விடாது. ஏடிஎம்கே அவங்க தாவைக்கால இருந்தே 20 பேரை தூக்குறது எவ்வளவு நேரம் ஆகும்? நிறைய விளையாட்டுகள் நடக்கும். அது மட்டும் தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறது. நம்ம வரும் நாட்கள்ல இல்ல 118 நம்பரோட மட்டும் ஒருத்தர் முதலமைச்சரா நீடிச்சிட முடியாதுங்க. அது ரொம்ப டேஞ்சரான நம்பர். 1, 2ன்னு ஈஸியா தூக்கி விளையாடுவாங்க. ஒரு 125 நம்பர்லாம் இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால எந்த கட்சி கூட்டணிக்கு வருதோ தெரியல. திமுக அதிமுக சேர்ந்தா விஜய் எதுவா இருந்தாலும் வெறும் 118 நிக்கிறது தமிழ்நாட்டுக்கு ஆபத்து. அது என்னைக்கு வேணாலும் ஜெர்க் ஆகும். அது ஒரு ஸ்திரமான ஆட்சி அமையாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. புரியுது. ஆமா ஆமா.
தொடர்ந்து பேசலாம் திரு ஜீவசகாப்தன். நன்றி. நன்றி.